அன்பார்ந்த ஜனநாயக சக்திகளே, உழைக்கும் மக்களே வணக்கம். நாடாளுமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பரபரப்பான சம்பவம் எல்லா பத்திரிகைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்ண குப்பிகளை கலர் வரக்கூடிய வண்ண குப்பிகளை வெடிக்கச் செய்து அதன் மூலமாக நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஒரு 4 இளைஞர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே பலரும் பல வகையான கருத்துக்களை, ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது, நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கு எப்படி பாதுகாக்க முடியும், இப்படிலாம் பல வகையான கருத்துக்களை கண்டிக்கக்கூடிய விதமாகவும் ஆதரிக்கக்கூடிய விதமாகவும் வெளியிடுகிறார். நண்பர்களே, இன்றைக்கி அந்த இளைஞர்கள் ஏன் அந்த சம்பவத்தை நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து வண்ண குப்பிகளை, அந்த வண்ண புகைகளை வரக்கூடிய குப்பிகளை வெடிக்க செய்து ஏன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அதனுடைய பின்புலத்தை சற்று ஆய்வு செய்து தான் ஆக வேண்டும். ஏதோ பெரிய தேச துரோக செயல் மாதிரியும் இந்த இதை கண்டிக்கிறெல்லாம் பெரிய ஆபத்து வந்துடும்ன்ற மாதிரியும் பலரும் பேசுகிறார்கள். ஆனால் அது அவர்கள் செய்த சம்பவம், அவர்கள் பின்னணியெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது அதை ஆதரிக்கத்தான் வேண்டும் என்கிற சூழ்நிலையை அது உருவாக்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே உள்ளே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது உள்ளே நுழைந்து அந்த குப்பிகளை வெடிக்க செய்து அவர்கள் போட்ட முழக்கம் என்பது மிக 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 முக்கியமானது. அதிகாரத்துவம் ஒழிக, வேலை கொடு, இது பாசிசமயமாக வருகிறது நாடு என்று அந்த முழங்கச் செய்து அந்த வண்ணக்குப்பிகளை வெடிக்க செய்தார்கள். இவர்கள் யார்? இந்த இளைஞர்கள். ஒருத்தர் ஊபிக்காரர், ஒருத்தர் கர்நாடகாவை சேர்ந்தவர், ஒருத்தர் ஹரியானாவை சேர்ந்தவர், இப்படி பல மாநிலங்கள்லாம் சேர்ந்தவங்களாம் சேர்ந்து நீதிக்கான பகத்சிங் குழு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த சமூக வலைத்தளங்களில் விவாதிச்சுக்கிட்டு நாட்டுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக பல போராட்டங்களில் ஆதரவு தெரிவித்து போராடினவங்க. என்னது ஆசாத் நீலம் என்கிற பெண்மணி, அந்த பெண்மணி ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வுக்கு எழுதக்கூடிய நபராக இருக்கிறார். பலரும் மெத்தப்படுத்துவார்கள். அவர் கர்நாடகாவை சேர்ந்த மனோரஞ்சனுடைய தந்தை சொல்லுகிறார், என் பையன் எப்போ படிச்சுக்கிட்டே இருப்பான், என் பையன் தவறு இழைத்திருந்தால் அவனை தூக்கில் போடுங்கள், ஆனால் என் பையன் எப்போதும் தவறு இழைக்க மாட்டான் என்று அவங்க அப்பா சொல்கிறார். இவர்கள் செய்த அந்த நோக்கத்தை நாம் ஆய்வு செய்கிற பொழுது, இவர்களுடைய பின்புலத்தை ஆய்வு செய்கிற பொழுது நாட்டுப்பற்று கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவங்க இந்த 3 வேளாண் சட்டங்களை மோடி அரசு அமுல்படுத்த முயற்சித்த பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடியவர் இந்த பெண்மணி ஆசாத் நீலம். மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்துகிற பொழுது பாசிச மோடி அரசு அந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட பாஜகக்காரர்களை காத்து வந்தது. அப்பொழுது அது துணிவாக எதிர்த்து போராடியவர்கள் ஆசாத் நீலம் என்கிற இந்த நாடாளுமன்ற வெளியே அந்த வண்ணக்குப்பிகளை வெடிக்க செய்த அந்த பெண்மணியும் ஒருவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவங்க நாட்டுப்பற்றோட, பகத்சிங்கின் பெயரிலே நாட்டுப்பற்றோடு இயங்குகிற சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள் அன்றைக்கு பகத்சிங் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாராளுமன்றத்திலே குண்டுகை வீசி இந்த நாட்டினுடைய இளைஞர்களை போராட்டத்திற்கு ஈர்க்கிற வகையிலே எழுச்சியோடு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு தனக்கு அந்த மரணம் வரும் என்பதை தெரிந்தே பாராளுமன்றத்தில் குண்டை போட்ட பகத்சிங்குக்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்திலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு சம்பவம் என்று சொன்னால் இந்த சம்பவத்தை சொல்ல முடியும். அப்படி இதனால் என்ன வழக்குகள் வரும், இதனால் என்ன ஆபத்துகள் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. அந்த வண்ண குப்பிகளை கொண்டு போய் அங்கே வெடிக்க செய்து அது தெரியும். அவர்கள் இன்றைக்கி ஊப்பா வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இப்படி ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு இளைஞர்கள் குழுவாக அது இருக்குது. மறுபக்கத்திலே நாடாளுமன்றத்தில் உள்ளே நுழைந்தவுடன் அவங்க வெடிக்கை செஞ்ச உடனே பெரிய சமூக தீவிரவாதிகளை பிடிக்கிறது போல் அவங்க எம்பிகள்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களை அடித்தாங்க. அப்புறம் காவலர்கள்லாம் பிடிச்சிட்டு போனாங்கன்றதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர்கள் செய்த நோக்கம் என்ன? வேலை கொடு, உன்னுடைய சமூக பாதுகாப்பு இல்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம். சர்வாதிகாரம் வருது, பாசிசம் வருகுதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
இந்த நாடு வெள்ளைக்காரங்காலத்தை விட ரொம்ப மோசமான அடிமைப்பட்டு இருக்குது, அதை விட ஒரு கொடூரமான பாசிசம் வந்து கொண்டிருக்குதுன்றது தான் அதனுடைய அர்த்தம். அதை எதிர்த்து தான் இந்த இளைஞர்கள் போராடுறாங்க, அதை எதிர்த்து தான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து எம்பிகளும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இது இங்கே ஜனநாயகம் இதெல்லாம் தோற்றுவிட்டது, உண்மையான ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டும். அதுக்கு மாறாக நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை இப்படி வெளியில் பேசி போராட்டம் வேறு செய்கிறாங்க. நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குதாங்க? எல்லையில் பல லட்சம் கோடிகளை போட்டு எல்லையில் காவலர்களை நிறுத்தி இராணுவத்தை நிறுத்தி பாதுகாப்பது பேர் நாட்டினுடைய பாதுகாப்பு அல்ல. இந்த நாட்டிலே வாழுகிற இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாராளுமன்றம் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதா? இன்றைக்கி வாய்க்கிலேயே பேசுகிறார்களே பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பாசிசம் மோடி, பாசிசம் வருகிறது, பாசிச அடக்குமுறைகள் வருகிறது, பல வகையிலே இந்த நாடை கார்ப்பரேட்டுக்கு விலைபேசி விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது பல முறை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். அப்படி அம்பலப்படுத்துகிற பத்திரிகையாளர்கள் ஜனநாயகபூர்வமாக அவங்களை வரவேற்கணுமா, அதை சரி தவறுகளை மாற்றிக்கொண்டு சரிப்படுத்தணுமா, அல்லது அவங்க மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளணுமா? மோடி அரசு உள்ளே தள்ளி இருக்கிறது கொடூர கருப்பு சட்டங்கள் மூலமாக, ஊப்பா சட்டங்கள் மூலமாக. என்ன ஜனநாயகம் இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்குது வெளியே? நாடாளுமன்ற பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை நீங்கள் சொல்லுகிற துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாண்டா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் நீதிபதி சக நீதிபதியால், ஒரு மாவட்ட நீதிபதியால் தொடர்ந்து என்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கிறார் என்று புகார் கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லை. நான் இத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று அந்த பெண் நீதிபதி வேதனையோடு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன பாதுகாப்பு இருக்குது? பாதுகாப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. 1.5 ஆண்டுகளாக குஜராத்திலே தேசிய நெடுஞ்சாலை மறித்து அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே டோல்கேட்டை அமைத்து மோசடியாக 1.5 ஆண்டுகளாக வசூல் செய்திருக்கிறான், மக்களை ஏமாற்றிருக்கிறான். என்ன பாதுகாப்பு இருக்குது? பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க. நாடாளுமன்றம் பெரிய மக்களை பாதுகாக்கிறதுக்கான புனித தலமா அது? அப்படிப்பட்ட சட்டங்கள் வருதாங்க? தொழிலாளிகளுடைய கோடிக்கணக்கான தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கின்ற 44 சட்டங்களை, தொழிலாளர்களுடைய நலச்சட்டங்களை திருத்தி 4 தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளிகளுக்கு உரிமைகள் அற்ற பஞ்ச பராரிகளாக மாட்டி வைத்திருக்கிற மோடி அரசு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறேன். நாடாளுமன்றம் மக்களினுடைய நலனை பாதுகாக்கிற மன்றமாக இருக்குதா? ஜனநாயகத்தின் ஒரு தூணாக நீங்கள் சொல்வது போன்ற ஜனநாயகத்தின் ஒரு தூணாக அது விளங்குதா? அது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் பாதுகாப்பு மன்றமாக இருக்கிறது நாடாளுமன்றம். அதுதான் உண்மை. பல லட்சம் கோடிகளை தள்ளுபடி என்ற பேர்களில் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு இந்த நாட்டை கார்ப்பரேட்டுகளுக்கு விலை பேசி மலிவு விலைகளை விற்றுவிட்டது. அதுதான் நாடாளுமன்றத்தினுடைய சாதனை. அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ பாதுகாப்பு வேணும்னு அச்சப்படுறீங்க. மக்கள் பாதுகாப்பை பற்றியெல்லாம் எந்த ஒரு துளியும் அக்கறை கிடையாது. மக்கள் ஜனநாயக முறைப்படி இங்கே வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இருக்குதா? போராடுவதற்கு உரிமை இருக்குதா? கேள்வி கேட்க உரிமை இருக்குதா? சங்கம் சேருவதற்கு உரிமை இருக்குதா? எந்த உரிமைகளும் இல்லை. மக்கள் பிரச்சனை பேச முடியல. அப்படி பேசினால் கொடூர சட்டங்களை போட்டு பேசுகிற நபர்களை ஒடுக்குகிற ஒரு மோசமான நிலையைத்தான் இன்றைக்கி அடைந்திருக்குது. அதான் கார்ப்பரேட் பாசிசம், காவி பாசிசம் என்று சொல்லுகிறோம். அப்படி பாசிச நிலை முன்னேறுகிற வருகிற பொழுது பகத்சிங்கள், நூற்றுக்கணக்கான பகத்சிங்கள் முளைத்து கொண்டே தான் இருப்பார்கள். அன்றைக்கு வெள்ளைக்காரனுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே குண்டு வீசினார் பகத்சிங். இன்று மோடியினுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக வண்ணக்குப்பிகளை வீசியிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அதான் உண்மை. அதை மறுத்து அந்த இளைஞர்கள் மேலே ஊப்பா சட்டங்களை போட்டு கொடூர சட்டங்களை போட்டு அதுக்கு பின்புலத்தை இப்போ ஆய்வு பண்ணி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எந்த அமைப்பு இருக்குது, யார் இருக்காங்கன்னு தெளிவாக சொல்கிறான். நாங்கள் தான் இந்த தான் எங்களுடைய குழு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டேன். அவன் நாட்டுப்பற்றுக்காக செஞ்சுருக்கிறான். நீ இந்த நாட்டை விலை பேசி, நாடாளுமன்றம் நாட்டை விலை பேசி விற்று கொண்டிருக்கிறது. அவன் நாட்டுப்பற்றை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். யாரை ஆதரிப்பது? அந்த இளைஞர்களை நாம் ஆதரித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா வரலாற்று தவறாயிடும். அன்றைக்கு பகத்சிங் இந்த நாட்டுக்கு எதிரியாக காட்டப்பட்டார், வெள்ளைக்காரனுக்கு எதிரியாக காட்டப்பட்டார். அன்றைக்கி அந்த கொள்ளையடிப்பதற்காக எதிரியாக காட்டப்பட்டார். இன்றைக்கி இந்த இளைஞர்களை மோடிக்கு, அவருடைய கொள்ளைக்கு எதிரானவர்களாக நிறுத்தி
பெரிய ஜனநாயகமே இன்றைக்கு சீர்குலைந்தது போல காட்டப்படுகிறார்கள். நண்பர்களே, இதை நாம் முறியடிக்க வேண்டும். பகத்சிங் அன்றைக்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டை காப்பாற்ற துணிந்தார். இன்றைக்கு பாசிசம் என்பது அனைவராலும் பேசப்பட்டு அதன் நடைமுறையிலே இன்றைக்கு மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டிலே மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்குது. நாடாளுமன்றம்லாம் மக்கள் மன்றமாக இல்லை, அது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான மன்றமாக மாறி நிற்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் விடுதலைக்கு குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும். அவர்கள் வைத்த கோரிக்கை சரியானது, அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஆகவே அவர்களை எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும், அதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். நன்றி.